எரர் மெசேஜ்ங்கிற கமெண்ட் SQL சர்வரில் எதுக்காக யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். எரர் மெசேஜ்ங்கிற கமெண்ட்டை SQL சர்வரில் எப்போவும் ட்ரை கேட்ச்குள்ளே யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ட்ரை பிளாக்குள்ளே என்னென்ன குவரிஸ்லாம் ரன் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே எரரை கெட் பண்ணி உங்களால் இந்த எரர் மெசேஜை பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த எரர் மெசேஜுங்கிற கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு புக்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் புக் ஐடி, டைட்டில் அண்ட் ஸ்டாக் காலம் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செக் கன்ஸ்ட்ரெயின்ட் கொடுத்து கிரேட்டர் தேன் 0 இருக்காங்கிறது செக் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு நோ இதில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். புக் ஐடி 1, அப்புறம் டைட்டில் SQL மாஸ்டரி, அப்புறம் ஸ்டாக் 10ன்னு இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பிகின் ட்ரைக்குள்ளே இந்த ஸ்டாக் வந்து -5 அப்டேட் பண்ணுறேன் புக் ஐடி 1க்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம செக் கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே கிரேட்டர் தேன் 0 கொடுத்துருக்கிறதுனால இது எனக்கு எரர் ஆகும். ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்காக நான் பிகின் கேட்ச்குள்ளே பிரிண்ட் அண்ட் எரர் அக்யூர்டு கொடுத்துட்டு பிரிண்ட் அந்த எரர் மெசேஜ் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கான்ஃப்ளிக்ட் வித் செக் கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படிங்கிற எரரை பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த எரர் மெசேஜ்ங்கிற கமெண்ட் என்ன எரர் அக்யூர் ஆகிருக்குங்கிறத ஈஸியாக பிரிண்ட் பண்ணி டீபக் பண்ணிக்க முடியும்.